பியூர்லி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி. அப்படி பார்க்குறப்ப இந்த நியூமரிக்கல்ஸும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, எப்படி அந்த பணக்காரங்க மட்டும் பணக்காரனாகவே ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நம்பர்ஸ் பேஸ் பண்ணுற ஒரு மேஜிக்கலான விளையாட்டு தான் இது. அவங்களுடைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்பெல்லிங் நீங்கள் பார்த்தா தெரியும், கடைசியில் இன்னொரு ஏ வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஏ ஆட் பண்ணுறப்ப பிஸ்னஸோட நேமாக இருக்கட்டும், லோகோவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நேமை வந்து கரெக்டாக எப்படி வச்சுக்கிறது? இப்போ கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ செவ்வாயினுடைய பிளேஸ்மெண்ட் இவருடைய இதில் எங்கே இருக்குது? பிரம்மராம்பிகா கோயில் அப்படிங்கிற ஸ்ரீசைலத்தில் இருக்குது அப்படின்னா, நாலும் கோளும் நலிந்தவருக்கு இல்லைன்னா நலிந்து போய் இருக்கிறதுக்கு காரணமே நாலும் கோளும் தான். இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட போகிறோம், அடுத்த லெவலுக்கு வரப்போகிறோம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம நியூமராலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட இன்றைக்கி இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் திரு பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இன்றைக்கி நியூமராலஜியில் வந்து இந்த பர்த் நம்பர்னா என்ன, நியூமராலஜியில் வந்து நிறைய நேம்ஸ் எல்லாம் வந்து மாற்றம் ஏற்படுது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, இப்போது நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து பேர் வைக்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷோக்குள்ளே போயிடலாமா? வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து நியூமராலஜி பார்க்கலாம் சார். இப்போது நியூமராலஜி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, சொசைட்டியில் வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிலருக்கு வந்து கலர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து குறியீடுகள் மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து நம்பர்ஸ் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ தினந்தோறும் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நம்பர் கூட கனெக்ட் பண்ணி அந்த நம்பரில் தான் வந்து இயங்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை வந்து கொடுக்குமா சார்? இது வந்து உண்மையா? ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்க்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் நம்பர்ஸ் தாங்க. நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள். நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிறோமா, இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். அந்த நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன கிடையாது, இந்திய குடிமகனே கிடையாது, ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர்ஸ், நம்ம எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அடிப்படையான விஷயமே ஃபோன் நம்பர் அப்படின்னு மாறுது. இதில் இன்னொரு விஷயம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகமே வந்து நம்பர்ஸால தான் உருவாகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப எலமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோமா, பஞ்சபூதங்கள்ங்கிறதே 5 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண் திசைகள், நமக்கு 8 டைரக்ஷன்ஸை வந்து நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி பார்க்குறப்ப ஏக இறை அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு இறைவன் அப்படிங்கிற விஷயம். இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இறைவனுக்கே கூட நம்ம வந்து நம்பரோட தான் கனெக்ட் பண்ணுறோம். இன்னும் சொல்லணும்னா நம்மளுடைய உடல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, அதுவுமே நம்பர் பேஸ் பண்ணியான விஷயங்கள் தான். அதே பஞ்சபூத தத்துவம் தான் இந்த உடல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எழுத்தும் சரி, எழுத்துனா லெட்டர்ஸு, எண் அப்படிங்கிறது நியூமரிக்கல்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு என்னது வாழ்க்கை அப்படிங்கிற விஷயமே பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப இறைவனையே வந்து நிறைய அருளாளர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எண் வகைப்படுத்தியே பாடியிருப்பாங்க. நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஔவையார்கிட்ட சிவன் கேட்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். என்ன கேட்பாரு அப்படின்னா, நிரல் படுத்தி என்னை வரிசைப்படுத்தி பாடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா பாட ஆரம்பிப்பாங்க. ஒன்றானவன் உருவில் இறந்தானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசைப்படுத்தி பாடுவாங்க. இந்த முறைகள் எல்லாம் கூட தமிழ் இலக்கணத்துலையும் இருந்திருக்கு. அதில் பார்க்குறப்ப திரு எழு கூற்றிருக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம்லாம் கூட நமக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த நியூமரிக்கல்ஸை நம்ம டிவைனோட கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. 5 முகங்கள், 6 முகங்கள், 12 தோள்கள், இப்படி சொல்கிறப்ப தான் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயமும் ஒருவருடைய இண்டிகேஷனாக இருக்குது இல்லையா. டிவைன் ஃபார்மே வந்து பார்க்குறப்ப இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவம் சொல்கிறோமா, அதுவே அகர உகர மகரத்தினுடைய சேர்க்கை. அப்போ 3 லெட்டர்ஸோடைய கன்ஜெக்ஷன் தான் ஓம் அப்படிங்கிற விஷயமே நம்ம பார்க்குறோம். இப்போ கூட ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நாசா இருக்குது இல்லையா, நாசா சூரியனில் இருக்கக்கூடிய சவுண்டை வந்து மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. மெஷர் பண்ணிவிட்டு அது என்ன சவுண்ட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து சார்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி லெவலை வந்து மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லெவலும் நம்ம ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்டுடைய ஃப்ரீக்குவன்சி லெவலும் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ரெண்டும் ஏறத்தாழ வந்து மேட்ச் ஆகுது. ஓகே, எக்ஸாக்ட் நியூமரிக்கல்ஸா அப்படின்றது இல்லை, பட் வந்து அந்த வேவ் ஃபார்ம், இந்த
சவுண்டு எங்கே மேலே ஏறுதோ அதே இடத்துல இந்த சவுண்டு மேலே ஏறி இருக்கு, இங்கே எப்படி ட்ராப் ஆகுதோ அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இப்போ அறிவியல் பூர்வமாகவே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்பர்ஸ் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எண் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இந்த உலகத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, இயக்கவே முடியாது. அப்படிங்கிறப்ப நமக்குரிய எண்ணை எப்படி இயக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா உலகமே நம்ம கைக்குள்ளே வந்துடும். அந்த விஷயம் தான் நியூமராலஜி அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக நியூமராலஜியில் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இந்த மெத்தட் தான் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஃபஸ்ட்டு அந்த மெத்தட் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே நியூமராலஜி மெத்தட்ஸில் மேஜராக பார்க்குறது 4 மெத்தட்ஸ் தான். அதில் நிறைய பேர் வந்து நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப மேஜராக இருக்கிறது 4 மெத்தட் தான். இந்த பித்தாகரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுதான் ரொம்ப காமனான ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கபலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. அதை காப்லா இந்த மாதிரியான சில நேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்தேயன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் முறைப்படி பார்க்கக்கூடிய எண் கணிதம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இந்த 4 தான் மேஜரான மெத்தடாக வந்து பார்க்குறேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பித்தகோரியன் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இது ஒரே ஊருக்கு 4 வழிகள் இருக்கிற மாதிரி தான். ஓகே ஓகே, எந்த ரூட்டில் போனாலும் கடைசியில் எண்டு வந்து அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க? ஆனால் இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை கணிச்சு சொல்கிறீங்க? எந்த மெத்தட் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? பொதுவாக வந்து இது வந்து ஒரு சீக்ரெட்டான கேள்வி கேட்குறீங்க நீங்கள். ஆக்சுவலாக நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்தியன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். பித்தகோரியன் மெத்தட் நான் அவ்வளோவா எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா அது கொஞ்சம் ஓல்டஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓல்டஸ்ட் ஃபார்முங்கிறத தாண்டி என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறப்ப கல்தியன் மெத்தடை சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு சரியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் அந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜி ப்ளஸ் நியூமராலஜி ரெண்டையுமே இன்டர்லிங்க்டு பண்ணி தான் வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறது. ஏன்னா ஒன்னோட ஒன்று இது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் இது இல்லை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு இன்டர்லிங்க்டான விஷயம்தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ராலஜி என்னது, பியூராக மேத்தமெட்டிக்ஸ். ஆஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு ஸ்கில். ஆக்சுவலாக இன்றைக்கி மக்கள்கிட்ட அது எப்படி போய் சேருது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்ததுனால அவங்க ஒவ்வொரு டேர்மில் பேசுகிறதுனால வேறு விஷயங்கள் இருக்கலாம். பியூர்லி ஒரு ஸ்கில், மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி. அப்படி பார்க்குறப்ப இந்த நியூமரிக்கல்ஸும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே, நான் அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வெறுமனா வந்து நியூமராலஜி மட்டும் பார்த்து சொல்கிற ஆள் கிடையாது. அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மெத்தடில் வந்து எது கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்க்குறப்ப அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு சால்டியன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை கல்தியன் மெத்தட் அப்படின்னு அதுக்கு 2 ப்ரொனன்சியேஷன்ஸ் உண்டு. அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து நல்லாவே வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பர்த் நம்பர்ஸ், டெஸ்டினி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? நியூமராலஜியில் ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த் நம்பர், அதுக்கப்புறம் வந்து டெஸ்டினி நம்பர் தான். அதான் ரொம்ப அடிப்படையான விஷயங்களே. இல்லை பார்க்குறப்ப இப்போ வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து 10/9/2000 அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு பர்த் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் டேட் மட்டும் எடுத்துக்கணும். டேட் எடுத்தால் இங்கே என்ன இருக்குது, 10 இருக்கா, இப்போ 1 + 0 அப்போ = 1 அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய பர்த் நம்பர். இப்போ 27 அப்படின்னு ஒருத்தவங்களுடைய டேட் இருக்குன்னா 2 + 7 9 அப்படிங்கிறது தான் பர்த் நம்பர். அதாவது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 9 வரைக்கும் வரக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாத்தையும் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன வருதோ அதுதான் என்னது பர்த் நம்பர் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் வரக்கூடியது ஓவரால் டேட் ஆஃப் பர்த்தை கூட்டினோம்னா அது என்ன நம்பர் வருதோ அதுதான் வந்து டெஸ்டினி நம்பர். இப்போ வந்து 10/9/2000 அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 10 அப்படிங்கிற எண்ணை எடுத்துக்கோங்க, அப்படியே 9 கூட்டினீங்கன்னா 19 ஆகும். அதோட அந்த 2 சேர்றப்ப 21 ஆகும். இந்த 21 சிங்கிள் டிஜிட்டில் மாற்றிடணும். 2 + 1 அப்படிங்கிறது 3. அப்போ அதுதான் உங்களுடைய டெஸ்டினி நம்பர். அப்போ இது உங்களுக்கான பர்த் நம்பர் 1, டெஸ்டினி நம்பர் 3. இதுதான் எல்லாருக்குமே பொருந்தும். அவங்கவுங்களே கூட வீட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் நம்பரும் டெஸ்டினி நம்பரும் நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்த் நம்பர், டெஸ்டினி நம்பர் இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து இந்த நம்பர்ஸை வந்து கரெக்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணி அதில் பெரிய ஆளானவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எக்ஸாம்பிளோட சொல்லுவீங்க. இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்தோடனே வந்து பாருங்கள், இந்த பர்த் நம்பர் அப்படிங்கிற விஷயமும் டெஸ்டினி நம்பர் ரெண்டையுமே ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொன்னோடனே இந்தியாவில் பணக்காரங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஞாபகத்துக்கு யாரெல்லாம் வராங்க? அம்பானி, டாடா பிர்லா. இதில் அம்பானி எடுத்துக்கோங்க.
அவருடைய மொத்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த் நம்பர் அண்ட் டெஸ்டினி நம்பரை தான் கனெக்ட் ஆகிருக்கும். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அவருடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/4/1957. இதை சேர்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவருடைய பர்த் நம்பர் அப்படின்னா 1, டெஸ்டினி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அதனால் அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இந்த 9 அப்படிங்கிற டெஸ்டினி நம்பரை பேஸ் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை 2 விஷயமா பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து அவருடைய ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட்ஸு, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். இந்த ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா அவருடைய சன்னுடைய பர்த் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். அதே மாதிரி நீதா அம்பானியினுடைய பர்த் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அதாவது இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும். இது வந்து எதில் கனெக்ட் ஆகுதுன்னா அவருடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில். இதே இது ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஜெட்டு வாங்கினாலும் சரி, மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து A9, Z9, இந்த மாதிரி X9 இந்த மாதிரியான விஷயந்தான் அவர் வந்து வாங்குறாரு. அந்த மாடலுடைய டேர்ம் வந்து 9 அப்படின்னு இருக்கிற மாதிரி வாங்குறாரு. கார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு வரக்கூடிய விஷயங்களில் வாங்குறாரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக மெட்டாவோட ஒரு கொலாபரேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமில் அவங்க பண்ணிக்கிட்ட அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 9.99. ஓகே. ஒரு டெஸ்டினி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே வந்து பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப எல்லா விஷயத்துலையுமே அவர் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, எப்படி அந்த பணக்காரங்க மட்டும் பணக்காரனாகவே ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நம்பர்ஸ் பேஸ் பண்ணுற ஒரு மேஜிக்கலான விளையாட்டு தான் இது. ஓகே. இது வந்து இப்போ சாதாரண மக்களுமே வந்து பயன்படுத்திக்கலாமா? இப்போ அவங்களோட, ஏன்னா இது வந்து ஈஸியாக நம்மளே வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். இதை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் சார்? ஆக்சுவலாக வந்து இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பர்த் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர் வந்துடுது, டெஸ்டினி நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. இப்போ இதை தான் நான் இந்த இடத்துல தான் மற்ற நியூமராலஜிஸ்ட் இருந்தோம், மற்ற ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருந்தோம் நான் மாறுபடுற இடம் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து லக்னம் ஒரு இடம் இருக்குன்னு வைங்க. லக்னத்துலேருந்து இப்போ எனக்கு வந்து நம்பர் 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மகர லக்னமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? சூரியனை குறிக்கும். மகர லக்னத்துக்கு சூரியன் யார்? அட்டமாதிபதி. இப்போ இவங்க மகர லக்னக்காரங்க நம்பர் 1 யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதில் பாதாளத்துக்கு போயிடுவாங்க. இப்போ இங்கே தான் ஆஸ்ட்ராலஜி வந்து உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ ஆஸ்ட்ராலஜியும் நியூமராலஜி ஏன் காம்பினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு செட் ஆகுதா இல்லையாங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ பர்த் நம்பரே கூட சண்டேயில் கூட அவங்க பிறந்திருந்தாலும் ஆனாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா அட்டமாதிபதிங்கிற பொசிஷனில் வரதுனால. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய டெஸ்டினி நம்பர் என்னன்னு பார்க்குறோம். அங்கே 9ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும். இப்போ 9ன்ற எண் வந்துருச்சுன்னு வைங்களேன், 9ஆம் இடத்தினுடைய அதிபதி யார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் சரியாக இருக்கா? திடீர்னு பார்த்தா இப்போ அதே மகர லக்னமே எடுத்துப்போமே, மகர லக்னத்துக்கு 9ஆம் இடத்தினுடைய அதிபதி யாராக வருவாங்க? மகர லக்னமாகவே வச்சாலும் அவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு பார்க்குறப்ப புதன். அதே இதில் 9ஆம் இடத்தின் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன். அவங்களுக்கு 5ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் வருவார். இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல போய் என்ன ஆகுறாரு? நீசமாயிருவார். குருவை விட மகர லக்னத்துக்கு யார் தான் ஃபேவர் பண்ணுறது? சுக்கிரன் தான். அவர் போய் எங்கே நீசமாயிடுறாரு? 9ஆம் இடத்துல நீச்சமாயிடுறாரு. இப்படி 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமான ஒருத்தருக்கு வந்து டெஸ்டினி நம்பர் 9ன்னு வருதுன்னு வைங்க, நம்ம அந்த நம்பரை எப்படி சஜஸ்ட் பண்ண முடியும்? ஏற்கனவே அவங்களுக்கு லக்கு ஃபினான்ஸ் லெவலில் ஏற்கனவே அவர் நீசமாக இருக்கிறனால தான் லக் இல்லாமல் இருக்கு. அப்போ நான் அதே ஒரு நம்பர் 9 வந்து சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா சரியாக வராது. இதுக்கு தான் ப்ராப்பராக வந்து ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஓகே. நம்ம ஏன் ஆஸ்ட்ராலஜியை இதோட கம்பைன் பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வெறும் நியூமராலஜி மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர் ஏன் சக்ஸஸ் ரேட்டில் வரல? நிறைய நியூமராலஜி கன்சல்டன்ட் போயிட்டு சக்ஸஸ் ரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகே ஓகே. ஏற்கனவே பார்த்தவங்களே கூட நம்மகிட்ட வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜிக்கலாக இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. அவருடைய நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6 வந்து வருது. 6 வந்து அவருக்கான டெஸ்டினி நம்பராக வருது. இப்போ 6னாலே பொதுவாகவே என்னது? ருண ரோக சத்ருஸ்தானம். அதாவது நோய், கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் குறிக்கிற எண் தான் 6. ஆனால் அவருக்கான டெஸ்டினி நம்பர் என்ன வருது? 6ன்னு வந்துடுது. இப்போ நான் வெறும் நியூமராலஜி மட்டும் பார்த்துட்டு 6ஆம் நம்பர் உங்களுக்கு சொல்லுங்கன்னா, அவருடைய சுய ஜாதகத்தில் 6ல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கு. ஓகே ஓகே. இந்த சூரியன் சுக்கிரன் காம்பினேஷனே ஒரு மாதிரியான காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். அவர் வேற ப்ரொடியூசராக இருக்கிறாரு. கலைத்துறை சார்ந்து இருக்கிறப்ப பணம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப வந்து அவருக்கு நான் எப்படி வந்து 6ஆம் நம்பரை சஜஸ்ட் பண்ண முடியும்? அப்போ வேறு அவருக்கு வந்து 2ஆம் இடத்தினுடைய அதிபதி யாரு? அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு? 9ஆம் இடத்தினுடைய அதிபதி யாரு? அவர் எங்க பொசிஷன்ல இருக்கிறாரு? 10ஆம் இடத்தினுடைய அதிபதி யாரு? ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபீல்டு பொறுத்து அவங்களுக்கான நம்பரை நம்ம எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் வந்து நம்ம வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த விஷயத்த.
ஆஸ்ட்ராலஜி ப்ளஸ் நியூமராலஜி ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்போ ஒரு ப்ராடக்ட் வருதுல்ல, அதுதான் நம்மளுடைய கிளைண்ட்ஸோடைய சக்ஸஸ்க்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பர்த் நம்பர் அண்ட் டெஸ்ட் நம்பர் பற்றி பார்த்தோம். ஸோ பிளைண்டாக வந்து பர்த் நம்பர் அண்ட் டெஸ்ட் நம்பர் வந்து ஈஸியாக நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியுது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் அஸ்ட்ராலஜி ஆஸ்பெக்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்பர்ஸில் வந்து நேம்ஸுமே வந்து இன்க்ளூட் ஆகுது இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு லெட்டருக்குமே ஒரு நம்பர் வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே நம்ம பேர் வச்சுருக்கோம், அந்த பேருக்கு உண்டான ஒரு நம்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நம்பர் வந்து இப்போ நம்மளுக்கு உண்டான நம்பரா அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ தான் எல்லாருமே வந்து கொஞ்சம் வருஷங்களாக நியூமராலஜி ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து பேர் வைக்கிறாங்க. அப்போ ஒரு 90s அந்த மாதிரி 80sலாம் வந்து நியூமராலஜி அவ்வளோக்கா யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ வந்து அவங்களுக்கு உண்டான நம்பரை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நேம்ஸ் எல்லாம் வந்து மாற்றி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி மாற்றி வச்சுக்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாகவே இப்போ எல்லாருமே வந்து நேம்ஸ்க்கு வந்து நட்சத்திரம் பார்க்குறாங்களோ இல்லையோ நியூமராலஜி ஆஸ்பெக்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ கூட ஒரு நியூ பார்ன் பேபி ஒரு 3 மாதம் தான் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து பேர் எங்கேயோ கேட்டு வச்சுருப்பாங்க போல். அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாரா, ஓகேவா? ஆனால் அவங்க கொடுத்த ஸ்பெல்லிங்க்கும் அவங்க நேமுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. அப்போ அவங்க பேரண்ட்லேருந்து மதர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பேருக்கும் ப்ரொனவுன்சியேஷனுக்கும் சரி அந்த ஆல்ஃபபெட்டுக்கும் சரி சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, இது வந்து அவங்க பேரே மாறுற மாதிரி இருக்குது, ஷியாரா அப்படிங்கிறது ஷியாரா அப்படிங்கிற மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட மெத்தட் இருக்கு இல்லையா, நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நேமும் ஸ்பெல்லிங்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து டெஸ்டினி நம்பரு அவங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி மாற்றி நம்ம கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம். ஏன்னா வந்துட்டு இப்போ நேம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்க போகிறோம். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட எது வரப்போகுது, பேர் அப்படிங்கிற விஷயம்தான். நாம் இல்லாமல் போனாலும் நமக்கு இருக்கக்கூடியதுன்றது வந்து பார்த்திங்கனாலும் பேர் தான். அப்போ அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இன்னொன்று, ஒரு தடவை நம்ம வச்சுட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேனாக இருக்கட்டும், ஆதாராக இருக்கட்டும், ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறது நல்ல விஷயம். அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து இப்போ வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறாங்க. இப்போ நியூமராலஜிக்கல் ஆஸ்பெக்டில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ எல்லாத்துலேயும் என்னால் மாற்ற முடியலைன்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் எழுதுறதுக்கு மட்டும் ஒரு பர்சனல் டைரியில் எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண நேமை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த நேம் அப்படிங்கிற விஷயத்தில் நியூமராலஜி ஓரியன்டாக போகிறப்ப ரொம்ப அழகான சக்ஸஸ் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்பெல்லிங் நீங்கள் பார்த்தா தெரியும், கடைசியில் இன்னொரு ஏ வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். நான் அவங்க ஆட் பண்ணப்போ நமக்கு சில குறும்புகள் இருக்கும்ல, எடுத்து நோட் பண்ணி பார்ப்போம்ல. அப்படி பார்க்குறப்ப நம்முடைய மெத்தடாலஜியில் பார்க்குறப்ப அவங்களுக்கான வந்து அந்த ஏ ஆட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா 4 அப்படிங்கிற எண் வரும். ஓகே, 4 அப்படிங்கிற எண் வரும். அதுவே இன்னொரு ஏ ஆட் பண்ணுறப்ப 5 அப்படிங்கிற கூட்டுத்தொகை வரும். அப்படி வரப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம்கானது வரப்போ 5ங்கிறப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. அவங்க முன்னோர்கள் செஞ்சுருக்கக்கூடிய புண்ணியம், குலதெய்வ அருள், இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நேமில் வந்து அடுத்த ஒரு மாற்றம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டாங்க. இதை அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க பண்ணதை நம்ம நோட் பண்ணுறோம். இதே மாதிரி இப்போ எல்லாருமே காமன் பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நியூமராலஜி பார்த்து நேம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் அமையுது. நீங்கள் ஆரம்பத்திலே வந்து பார்த்து வச்சுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிள்ளைக்கு பேர் வைக்கிறப்பே வந்து நியூமராலஜிக்கல் ஆஸ்பெக்டில் அதுவும் ஆஸ்ட்ராலஜிக்கலும் சேர்த்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நேம்ஸை பொறுத்த வரைக்கும் நியூபார்னுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு உண்டான நேம்ஸ் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து பார்த்து வைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கெரியர் தான். ஸோ பிஸ்னஸுக்கு ஒரு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிஸ்னஸோட நேமாக இருக்கட்டும், லோகோவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நேமை வந்து கரெக்டாக எப்படி வச்சுக்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸில் நேம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ப்ராடக்ட்டை விட நம்மளுடைய நேம் தான் ஃபஸ்ட்டு போகும். ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு ரீச் ஆகுறதே நேம் தான். அப்படி இருக்கிறப்ப அந்த நேமை கரெக்டாக அக்யூரேட்டாக வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ட்ராவல்ஸ்லேருந்து நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டிவோஷனல் ட்ரிப் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ட்ராவல்ஸ் தான். லைக் வந்து கேரளாவிலேருந்து காசி போகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதுரை, ராமேஸ்வரம் இந்த மாதிரியானதை கூப்பிட்டு போகிறது. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ், அது லைக் வந்து பிரம்மராமிகா கோயில், ஸ்ரீசைலம், இந்த மாதிரியான கோயிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ட்ராவல்ஸ் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்ரோச் பண்ணுறப்பே வந்து பார்க்குறப்ப நம்ம நிறைய விஷயங்கள் அதில் நோட் பண்ண வேண்டியது இருந்தது. அவங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு, அந்த நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனருடைய டெஸ்டினி நம்பருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நேமுடைய டெஸ்டினி நம்பருக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, அந்த நேம் வந்து அவங்களுக்கு எப்படி வருதுன்னா 6ஆம் இடத்து அதிபதியை குறிக்கிற மாதிரியான நேம்களோட இது வந்துடுது.
அப்போ அவனுடைய பர்சனல் சார்ட் எடுத்து பார்க்குறப்ப இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அவரை நேரில் பார்க்கல, த்ரூ ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்ணுறோம். அதுலேயுமே வந்து நம்ம நேரில் பார்க்கல, ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்குறேன், அதிகமாக நீங்கள் வந்து காவி யூஸ் பண்ணுவீங்களா, காவி வேட்டிலாம் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் வந்து காவி யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டணும் அப்படின்ற. ஏன்னா அங்கே அவரோட டினோட் ஆகக்கூடிய நம்பர் வந்து கேதுவோட ரிலேட் ஆகுது. கேது வந்து அவருக்கு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலையோ 12லையோ இருந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்குறோம். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், ஸ்பிரிச்சுவலான சைடில் இன்வால்மெண்ட் இருக்கும், ஆனால் அதை பிஸ்னஸாக பண்ண முடியாது. பிஸ்னஸாக கொண்டு போக முடியாது. இப்போ அதை ஃபஸ்ட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கலர்ஸ் ஆஃப் போஸ்டர்ஸ், அவங்களுடைய இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு எந்தெந்த விஷயம்லாம் பார்க்கணும் அப்படின்னா நியூமராலஜி ஆஸ்பெக்ட் பார்க்கணும், 2ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும், ஃபினான்ஸ் அண்ட் ஃபேமிலி, இந்த 2 விஷயத்துக்குரிய அதிபதி யாருன்னு பார்க்கணும், 9ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும், 10னுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும், D9 D10 அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த நேம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் என்ன கேட்டார்னா, இந்த ஃபிக்ஸிங் ஆஃப் ப்ரைஸஸ், ஒரு டூருக்கும் நான் எவ்வளோ நாட்கள் பண்ணலாம், எந்தெந்த நாட்களில் பண்ணலாம், எவ்வளோ நான் விலை வைக்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளேஸுடைய ஜாகிரபிக்கல் லொக்கேஷன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தால் அதுக்குன்னு ஒரு ராசி இருக்குது, நமக்கு இந்தியான்னு எடுத்தால் அதுக்குன்னு ஒரு ராசி இருக்குது. இந்த மாதிரியாக ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் பார்க்குறோம். இப்போ கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ செவ்வாயினுடைய பிளேஸ்மெண்ட் இவருடைய இதில் எங்கே இருக்குது, பிரம்மராம்பிகா கோயில் அப்படிங்கிற ஸ்ரீசைலத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும். காசி அப்படிங்கிறப்ப அங்கே வந்து பிளானட்ஸ் எதுவுமே வேலை செய்யாது, எந்த பிளானட்டரி பொசிஷன்ஸும் அங்கே வேலை செய்யாது. அப்போ இங்கே எது உச்சமாகுதோ அந்த பிளானட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே ப்ரைஸனுடைய லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணோம், அவங்களுடைய எல்லா ப்ரைஸிங் லெவலையும் மாற்றி கொடுத்தோம். இந்தந்த விலை வைங்க. அவருக்கு எப்படி இருந்ததுன்னா கால்ஸ் வருது சார், ஆனால் எதுவுமே கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ 40 பேர் இருக்கணும் ஒரு வேனில் அப்படின்னா 20 ஃபில் ஆகுது, 10 ஃபில் ஆகுது. அப்போ எங்களை கூட்டிகிட்டு போயும் அது நட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்ம அதை தான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ப்ரைஸிங் லெவல்லேருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்கும் நாட் ஓன்லி நியூமராலஜி மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகும், எந்தெந்த கலர்ஸில் அவங்க வச்சுக்கணும், எப்படி லோகோ டிசைன் பண்ணணும், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோம். அதனால தான் நம்மகிட்ட கிளைண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து திருப்பி வர்றதும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணுற விஷயமும் நமக்கு இங்கே இருக்குது. ஓகே. ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஊரில் வந்து இப்போ ஒரு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து அந்த பிராண்டுக்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அது அமைஞ்சிருது. இப்போ வந்து காமன் பீப்புள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, புதுசாக வந்து லோ பட்ஜெட்டாக இருக்கட்டும், ஸோ அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேர் வந்து பிராண்டாக மாறுறதுக்கு அதை எப்படி நீங்கள் வச்சு கொடுக்குறீங்க சார் நேம்ஸ் எல்லாம்? இப்போ ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நியூ கம்மர் ஏற்கனவே இருக்கிறது அது எதுவுமே கணக்கு கிடையாது. இப்போ நம்மக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து பார்க்குறப்ப ஒரு 60-70 வருஷம் பழமையான நகைக்கடைக்காரங்களும் நமக்கு கிளைண்ட் இருக்கிறாங்க. இப்போ வந்து கவரிங் ஜுவல்லர்ஸ் வந்து வச்சுட்டு இன்ஸ்டாவில் வரக்கூடிய ஆட்களும் நம்மகிட்ட கிளைண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ ரெண்டையுமே நான் ஏன் பொறுத்துறேன் அப்படின்னா கோல்டு, இது கோல்டு ரெப்ளிகா. இப்போ செக்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது 1 கிராம் கோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இவங்க ஒரு 60-70 வருஷமாக மதுரை மாதிரியான ஒரு பாரம்பரிய நகரத்தில் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரு, இது ஆன்லைனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும். ஃபிசிக்கலாக இருக்குது அப்படின்னா அங்கே இங்கே என்ன விஷயங்கள் இருக்கோ, டிஜிட்டலாக வரப்போ புதனுடைய ஆக்டிவேஷன் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எங்கே செட் ஆகுது செட் ஆகலை எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். முந்தி தான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு செக்டார் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் இருந்தது. இப்போ தான் காமன் பீப்புள் இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தேடுறாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எல்லாருக்குமானதாக மாறுது. இப்போ எல்லாருமே வாழணும் இல்லையா, இந்த உலகம் வந்து எல்லாருக்குமானது. அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ நாளும் கோளும் நலிந்தவர்க்கு இல்லை அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கவன் நாளும் கோளும் பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் என்ன நினச்சிப்பான், நம்ம வாழ்க்கை ஏற்கனவே கஷ்டமாக தான் போகுது, இதில் நல்ல நாளாக இருந்தால் என்ன கெட்ட நாளாக இருந்தால் என்ன, இங்கே தான் நான் மாறணும்னு நினைக்கிறேன், இந்த மென்டாலிட்டி மாறணும் அப்படின்னு நினைப்பேன். நாளும் கோளும் நலிந்தவர்க்கு இல்லைன்னா நலிந்து போய் இருக்கிறதுக்கு காரணமே நாளும் கோளும் தான். இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட போகிறோம், அடுத்த லெவலுக்கு வரப்போகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு இருந்தால், விதி அப்படிங்கிற கர்மா அப்படிங்கிறது டிசைடட் தான். அதனுடைய இம்பேக்டை குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் வந்து இப்போல்லாம் ஸ்மார்ட் வே தான். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற செக்டார் இருந்தாலும் அதை எப்படி ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். அப்போ எல்லா செக்டார்ஸ்க்குமான விஷயமா இது மாற ஆரம்பிக்குது.
ஒருத்தவங்க என்ன தொழில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சின்ன கடை தான் வச்சுருக்கேன் சார், கிராமத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. நம்மகிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவங்க வந்து ராமநாதபுரம் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிமோட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு சின்னதாக மொபைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மொபைல் எப்படின்னா ஹோல்சேல் வருது, வரதை இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மற்ற கடைகளுக்கு கொடுக்குறது. இதில் லாபம் அவருக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஏன் ஹோல்சேலில் இது பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் எல்லா ஹோல்சேலும் தெரியுது, வாங்கி நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய கமிஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர நீங்கள் ஏன் இதை பண்ணக்கூடாது, நம்மகிட்ட வரவங்ககிட்ட இதை பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அதான் நான் 2ஆம் இடத்துல போய் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஆமாம், ஒய் காண்ட் வி, நாம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே வராங்க. இப்போ கன்சல்டேஷன் வரப்போ ஒரு அஸ்ட்ராலஜராகவோ ஒரு நியூமராலஜிஸ்டாவோ நம்ம பேசிக்காக நம்மளுடைய வேலை அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு எதெல்லாம் நல்லாயிருக்கும், எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுங்கிறது தான் என்னுடைய சிந்தனையாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 2019-18 வந்த என்னுடைய ஆரம்பகால கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஓகே. நம்மக்கிட்ட பார்த்தா யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இன்னொரு ஆஸ்ட்ராலஜரையோ இன்னொருத்தவங்களையோ தேடி போக மாட்டாங்க. அதுதான் என்னுடைய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட தேடி வந்துட்டு அவர் சொன்னது நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்ககிட்ட போகிறாங்கன்னு வைங்களேன், அதுதான் என்னுடைய ஃபெயிலியர். இப்போ நம்மகிட்ட வரவங்க நம்மளுடைய ஃபேமிலியாகவே இன்ன வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வாழ்க்கைக்கு பண்ணால் எப்படி பண்ணுவோம், அது மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. ஓகே. அந்த விஷயத்தில் தான் வந்துட்டு இன்ன வரைக்கும் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்மளோட ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். அப்படி பார்க்குறப்ப எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ், கலர் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரிலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் கிளாஸ் டம்ளர் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் உண்மையிலே ஏன் சார் அது சொல்கிறீங்க, ஸ்டீல் டம்ளரே இது பண்ணிடுங்க, அலாய்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு ராகு வந்து ரொம்ப டாமினேட்டான பிளேஸில் இருக்கிறாரு, அப்போ வந்து இந்த ஸ்டீல் டம்ளர்ஸு அதுக்கப்புறம் ஸ்டீல் பிளேட்டு இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி பாருங்கள், ஒரு 3 monthsல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் எடுத்தோடனே அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறப்ப இதெல்லாம் கூட மாற்றணுமா லைஃப்பில் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஏன்னா அவங்க இது வரைக்கும் வந்து டம்ளர் அப்படின்னாலே ஸ்டீல் டம்ளர் தான் குடிச்சு பழகிருப்பாங்க. செராமிக்கில் மாற்றுங்க அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பில் சேஞ்சஸ் வரப்போ தான் இவ்வளோ கூட விஷயங்கள் இம்பாக்ட் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து லாங் ரனில் எதுவுமே பிஸ்னஸ் நிற்க மாட்டேங்குது. இப்போ பிராண்ட் அப்படின்னா அவங்க தெரியும் எப்படி அது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ புதுசாக அது எமர்ஜ் ஆகி வராங்க அப்படிங்கும்பொழுது, இப்போ சோஷியல் மீடியாலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அது குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அவங்க வந்து ஷைன் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகுது. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து அவங்க பார்த்து வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போது எதர்ச்சியாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அது லாங் ரனில் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இது நியூமராலஜியும் ஆஸ்ட்ராலஜியும் சேர்ந்து அவங்க பார்த்து வச்சாங்க அப்படின்னா எப்படி ஷைன் ஆவாங்க, எப்படி அது பிராண்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஸோ ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ நியூமராலஜிலையுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து எல்லாமே பார்த்து பண்ணும் பொழுது தான் அது வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒர்க் ஆகும் இல்லைங்களா. ஸோ லாங் ரனில் வந்து நம்மளோட பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்மளோட லைஃபாக இருக்கட்டும் நல்லபடியாக போகணும் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து பார்த்து பண்ணும்பொழுது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி.